சுப்ஹானஹு வ தஆலா செஞ்ச ஆகப்பெரிய கிருபை, அவனோட மேலான அன்பு. கபில்ஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களைய அல்லாஹ்ட பாதையில் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தீங்க. இதுக்கு அல்லாஹ்க்கு நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்துவோம். ஏன்னு சொன்னாக்கா அல்லாஹ்ட பாதையில் போகிறதுக்கு தானே இது அல்லாஹ்ட மிகப்பெரிய ஒரு நேமத், அல்லாஹ்ட அருள் இறக்கம். எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு அல்லாஹ்ட பாதையில் போகிறதுக்கு ஆசை இருக்குது, ஆனால் சந்தர்ப்பங்கள் எல்லாம் அமைகிறது இல்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட வச்ச இறக்கம் தான் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு தந்து போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்தீங்க. இப்போ இதுக்கு நாம் என்ன அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவோம். ஏன்னா அல்லாஹ் தாலாவுக்கு நாங்கள் எப்போ நன்றி செலுத்துவோமோ அல்லாஹ் தாலா அதை தந்த நேமத்தை எல்லாம் அதிகப்படுத்தி கொண்டே இருப்போம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நன்றி செலுத்துங்க, நான் உங்களுக்கு இந்த நேமத்தை அதிகப்படுத்துவேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதனால் தாய்மார்களே சகோதரிகளே, இதை விட பெரிய நேமத்தின் உலகத்தில் இல்லை. அவ்வளோ பெரிய நேமத்து இது. அப்போ இதை நாங்கள் முதலாவது ஒரு நேமத்தை நினைக்க வேண்டும். அல்லாஹ்ட பாதையில் போகிறதுக்கு ஒரு மனிதன் தயார்ன்னு சொல்றதுக்குதே அல்லாஹ் அவரோட முழு பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். முழு பாவத்தை. இப்போ பாவம் என்று சொல்றதுட விபரீதம் எங்களுக்கு விளங்குறல். இப்போ அதில் விபரீதம் எப்போ விளங்கும் எங்களுக்கு? ஒரு மனிதன் சக்கராத்தில் அதில் விபரீதம் விளங்கும். நாளைக்கு கியாமத் நாள் அதுக்கு பின்னால் விளங்கும் அந்த மனுஷனுக்கு பாவத்தில் விபரீதம். அதனால தாய்மார்களே சகோதரர்களே, அப்போ முழு பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறார். முழு பாவத்தை மன்னிக்கொண்டு அமல் தான் நல்லட பாதையில் ஒரு மனிதன் தயார்னு சொல்லி நீயத்து வைக்கிறது இது. முழு பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அமலுக்காக வேண்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அனுப்பி வச்சிருக்கிறான். அதனால தாய்மார்களே சகோதரர்களே, அல்லாஹ்க்கு நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்துவேன். இந்த உழைப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கான், நபிமார்களுக்கு. ஆனால் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால அல்லாஹ் இந்த உழைப்பு அந்த உம்மத்துக்கு அல்லாஹ் பொறுப்பாக்கிக்கிறான். ஏன்னா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நதிக்கிட்ட மாட்டிக்கொண்ட நேரம், அவங்களும் அவனோட கவுங்களும் மாட்டிக்கொண்ட நேரம், இப்போ அவனோட கவுங்கள் சொன்னாங்க, மூசாவை எங்களை நீங்கள் மாட்டி வச்சுட்டீங்களே, நாங்கள் மாட்டிக்கொண்டுட்டோம் என்று சொல்லி. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னது, ஏன் அல்லாஹ் என்னையோடு இருக்கிறான்னு சொல்லி. தாய்மார்களே சகோதரர்களே, அதுக்கு பின்னால் அல்லாஹ்ட உதவி வந்துச்சு. ஆனால் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் போகிறாங்க. போகக்கூடிய நேரத்தில் தஹர் குகையில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குகையில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் காஃபிர்கள் அவங்கள கொலை செய்ய தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் இதில் இருக்கிறோம்னு சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் இருக்கிறோம், கண்டுடுவாங்களேன்னு சொன்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, எங்களையோட எங்கள்கிட்ட அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லி. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன, என்னையோட என் அல்லாஹ் இருக்கிறான். அந்த நேரத்தில் கண்ணியமான தாய்மார்களே சகோதரர்களே, இந்த உழைப்பு நபிமார்களுக்கு மட்டும்தான் பொறுப்பாக இருந்துச்சு. எப்போ ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை என்ன, எங்களையோட எங்கள்கிட்ட அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னாங்க. அப்படின்னு அந்த உழைப்பு இந்த உம்மத்துக்கு அந்த இடத்துல பொறுப்பு சாட்டப்பட்டது. அதனால அந்த உழைப்பு பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறது யாருக்காக வேண்டி? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து பொறுப்பு சாட்டப்பட்டது. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது என்னத்துக்காக வேண்டி? ஆண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து தான் அல்லாஹ் நபியாக அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பினார். அதனால் இந்த உழைப்பை தாய்மார்களே சகோதரர்களே, ஆண்களுக்கும் பொறுப்பு, பெண்களுக்கும் பொறுப்பு. ஏன்னா ஆண்களை விட பெண்கள் கூட, பெண்களை விட பிள்ளைகள் கூட. இப்போ ஆண்கள் இந்த உழைப்பு செய்ய வேண்டும், பெண்களும் இந்த உழைப்பு செய்ய வேண்டும். ஆண்கள் செய்கிறது மூலம் ஆண்களுடைய ஈமான் கூடும், பெண்கள் இந்த உழைப்பு செய்யறது மூலம் பெண்களுடைய ஈமான் கூடும். பிள்ளைகள் அந்த சூழல் ஈடுபடுத்துறதுனால அந்த பிள்ளைகளும் தீனுடைய கவல் உள்ள பிள்ளைகளா மாறிடுவாங்க. அதனால ஆண்களுடைய வேலையை விட பெண்களுடைய வேலை ஆக முக்கியமானது. தாய்மார்களே சகோதரி, முக்கியமானது. ஏண்டா ஒரு பெண் இருக்கிறாங்களே, ஒரு பெண் இந்த உழைப்பில் ஈடுபடுறது மூலம் பெண்ணுடைய முழு சிந்தனை என்ன நடக்குது, முழு சிந்தனையும் அந்த குடும்பத்து பக்கம் போகுது. ஏண்ட குடும்பம் எப்ப தீன்தாரியாகும்? பிள்ளைய வளர்க்கூடிய அந்த பிள்ளையோட பக்கம் அந்த பெண்ணுடைய முழு சிந்தனை போகுது. என்னுடைய பிள்ளைய தீன்தாரியாக்குறது எப்படி? தீன்தாரியா அப்படி எப்படி?
என் புள்ள மௌத்துடைய நேரம் என் பிள்ளை ஒரு தீன்தாரியா மௌத்தாக என்று சொல்லக்கூடிய சிந்தனை முழுக்க முழுக்க அந்த தாயுடைய உள்ளத்துல இருக்கு. அதனால தன் தாய்மார்கள் சகோதரர்களே, ஆண்களை விட இந்த பெண்களுடைய வேலை இருக்குதான், தாவத்துடைய உழைப்பு தானே இது ரொம்ப முக்கியம். அதனால நாங்க என்ன செய்யணும், இந்த உழைப்பை சரியான நுணுக்கமா செய்ய வேண்டும், நுணுக்கமா செய்யப்படணும், தேவையோட செய்யப்படணும். தேவையோட செய்யற மூலம் அல்லாஹ்வுடைய உதவியை பார்ப்போம், நாங்க கண்ணால பார்ப்போம். மௌத்துக்கு முன்னால இந்த வேலையை நாங்க தேவையோட தேட்டத்தோட ஆசார்வத்தோட செய்யற மூலம் அல்லாஹ்வுடைய உதவியை நாங்க கண்ணால பார்ப்போம். ஆகவே கண்ணியமான தாய்மார்கள் சகோதரர்களே, ஆனா அந்த உழைப்பு ரொம்ப முக்கியமான உழைப்பு. ஆனா அந்த உழைப்புக்கு நாங்க என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்க வேணும். ஏன் அந்த உழைப்பு இருக்குதானே ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் லட்சக்கணக்கான கோடிக்கான நன்மையை வச்சுக்கிறான். ஒவ்வொரு வார்த்தைக்கும் கோடிக்கணக்கான நன்மையை வச்சுக்கிறான், ஒவ்வொரு வார்த்தைக்கும். ஆகவே கண்ணியமான தாய்மார்கள் சகோதரர்களே, இந்த உழைப்பு செய்யக்கூடிய படக்கூடிய வார்த்தை என்னது, உம்முல் அமால், தாயமல். எல்லா அமல்களின் தாயமல் தாவத்துடைய உழைப்பு, தாயமல். இந்த உழைப்பை செய்யற மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய மாற்றத்தை எங்களோட வாழ்க்கையில் உண்டாக்குறோம், மாற்றத்தை உண்டாக்குறோம். ஆகவே தாய்மார்களே சகோதரர்களே, அதனால் நாங்கள் என்ன செய்யணும், இந்த உழைப்பை நாங்கள் ஒரு முஹப்பத், இந்த உழைப்போட ஒரு முஹப்பத் வச்சுக்கொள்வோம். எங்களோட எல்லாத்தை விட இந்த உழைப்பு எனக்கு முக்கியமானது சொல்லக்கூடிய ஒரு முஹப்பத் வர வேண்டும். அப்படி வந்தா தான் ஒரு தாயா மாறு, அப்படி வர வேணும். அப்ப எப்ப வரும் அது, இந்த உழைப்பை செய்ய 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 செய்யத்தான் வரும், செய்யத்தான் வரும். இந்த உழைப்பு செய்யற மூலம் தாய்மார்களே சகோதரர்களே, இந்த உழைப்பு நாங்க வீட்டுல தொழுறதை விட இந்த உழைப்பு நாங்க செஞ்சு கொண்டு 2 ரகாத் தொழுறது இருக்குது, அந்த 2 ரகாத் தொழுவிட வெளிச்சத்தை நாங்க பார்ப்போம். தாவத்துடைய உழைப்புல அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு ஒரு திக்ர் செய்யறமே, இந்த திக்ருடைய வெளிச்சத்தை நாங்க பார்ப்போம். அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு நான் குர்ஆன் எடுத்து ஓதுறமே, இந்த குர்ஆனுடைய வெளிச்சத்தை பார்ப்போம். அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு ஓதக்கூடிய குர்ஆனுக்கும் வீட்டுல ஓதக்கூடிய குர்ஆனுக்கும் அந்த அளவுக்கு பொறுமதியான உழைப்புல நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஈடுபடுத்துகிறோம். ஆகவே தாய்மார்களே சகோதரர்களே, இந்த உழைப்பை நாங்கள் சரியான நுணுக்கமா தேவையோடு செய்ய வேணும், பக்குவமா செய்ய வேணும். சொல்லுவாங்க, இந்த உழைப்பு செய்யக்கூடிய நேரத்துல ஆண்களுடைய உழைப்பை விட பெண்களுடைய உழைப்பு, தாவத்துடைய உழைப்பு, இந்த பெண்கள் இந்த வேலையில ஈடுபடுத்திருக்குதே, சொல்லுவாங்க உசூல் எந்த அளவுக்கு பெண்கள் அடிக்கணும்னு சொன்னாக்கா, ஆண்களோட உழைப்பு செய்யக்கூடிய நேரத்துல உசூல் கொஞ்சம் முன்ன பின்னாவினாலும் உள்ளம் உடைக்காம இருக்க வேணும்னு சொல்லி, பெண்களுடைய உழைப்புல சொல்லுவாங்க உள்ளம் உடைஞ்சாலும் பரவாயில்ல உசூல் உடையக்கூடாதுன்னு சொல்லி, அந்த அளவுக்கு பெரியார்கள் சொல்றாங்க. அந்த காலத்துல சொல்லுவாங்க, பெரியார்கள் சொல்லுவாங்களாம், நீங்க எவ்வளவு காலம் இந்த தாவத்துடைய உழைப்பு ஆண்கள் தான் 4 மாசம் போக சொன்னீங்க, 40 நாள் போக சொன்னீங்க, 3 நாள் போக சொன்னீங்க. ஆனா இன்றைக்கு பெண்களை நீங்க ஏன் நல்லட பாதையில போக சொல்றீங்க, பெண்கள் வீட்டுல இருக்கக்கூடியவங்களே. மௌலானா சொன்னாங்களாம், பெண்கள் வீட்டுல இருக்கக்கூடியவங்க தான் இன்றைக்கு பாருங்க எவ்வளவு பெண்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கிறாங்க, தண்ட வாழ்க்கை இஷ்ட மாதிரி கழிச்சு கொண்டிருக்கிறாங்க, ரோட்ல போயிட்டு கொண்டிருக்கிறாங்க தேவையான மாதிரி. இந்த ரோட்ல உள்ள எல்லா பெண்களையும் பர்தா உள்ள இல்லாதவங்க, இப்படி தீண்ட அமைப்பு இல்லாத எல்லா பெண்களையும் வீட்டோட எப்ப நாங்க சேர்க்க வேணுமோ அதுக்காகத்தான் வீட்டில் உள்ள பெண்கள் நாங்க ரோட்டுக்கு அனுப்புறோம், அதாவது இந்த உழைப்புல அனுப்புறோம்னு சொன்னாங்க. தாய்மார்களே சகோதரர்களே, அதனால் நாங்க என்ன செய்யணும், இந்த உழைப்பு செய்யக்கூடிய நேரத்தில் ரொம்ப பெரிய நுணுக்கமாக தேவையோட தேட்டத்தோடு செய்ய வேண்டும், முறையோட செய்ய வேண்டும், முறையோட செய்யப்படும். தாய்மார்களே சகோதரர்களே, இப்போ மாஷா அல்லான்னு சொல்லி நாங்கள் ஜமாத்துல் தயாராகி தான் வந்திருக்கிறோம், கணவன் மனைவியாக வந்திருக்கிறோம். எத்தனையோ குடும்பத்தில் நாங்கள் பார்க்குறோம், கணவன் ஜமாத்தில் ஈடுபடுறாரு, 4 மாசம் 40 நாள் மகல்ல வேலை எல்லா உழைப்புல ஈடுபடுறாரு. ஆனா தன்னுடைய கணவனுக்கு ஒரே கவலை என்ன சொன்னாக்கா, என்னுடைய மனைவி அல்லாஹ்வுடைய பாதையில வாராங்க இல்லை. மனைவி என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்க 4 மாசம் போங்க, 40 நாள் போங்க, ஓட எல்லா விதமான ஏற்பாடு நான் செஞ்சு தாரேன், ஆனா என்னைய மட்டும் கூப்பிடுறாதீங்க, நீங்க முழு உலகத்துக்கும் போங்க. தாய்மார் சகோதரி, ஆண்டா கணவனுடைய எந்த நேரம் கவலை, யோசனை, சிந்தனை, என்னுடைய மனைவி அல்லாஹ்வுடைய பாதையில போறாங்க இல்லை, என்ன மனைவி அல்லாஹ்வுடைய பாதையில போறாங்க இல்லைன்னு சொல்லி ஒரே கவலை. மேலான தாய்மார்களே சகோதரர்களே, சில குடும்பங்கள் இருக்குது, கணவன் அல்லாஹ்வுடைய பாதையில போறது இல்ல, மனைவி என்ன செய்வாங்க, ஜமாத்தில் வந்தா கலந்து கொள்வாங்க, வாராந்த தாலீமுக்கு போவாங்க, வீட்டுல தாலீம் வாசிப்பாங்க. ஆனா கணவன் வாழ்க்கையில தொழுவையும் இல்லை, ஒன்றும் இல்லை, இபாதத்தே இல்லை, அந்த லைனே இல்லை. இப்ப மனைவி என்ன செய்வாங்க, வார ஜமாத்துக்கெல்லாம் சொல்லுவாங்க, துவா செய்யுங்க, என் கணவனும் அல்லாஹ்வுடைய பாதையில போறேன், நானும் போறேன், எனக்கு சரியான ஆசை இருக்குது. ஆனா மேலான தாய்மார்களே சகோதரர்களே,
பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனோட பெரிய இரக்கம் தான் உங்களோட கணவன் மனைவியாக எங்களை அனுப்பி வச்சுக்கிறான். இப்ப அல்லாஹ் நான் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேணும். நீங்க ஆனா வரக்கூடிய வந்து இந்த வந்திக்கிறீங்களே, லேசா வந்திக்க மாட்டீங்க. லேசா வந்திக்க மாட்டீங்க. 5 ஜோடி வந்திக்கிறீங்க, 7 பெண்கள் 5 ஆண்கள் வந்திக்கிறீங்க, லேசா வந்திக்க மாட்டீங்க. சில குடும்பத்துல பிள்ளை பிரிஞ்சிருக்க மாட்டாங்க, தாய் பிள்ளை பிரிஞ்சிக்க மாட்டான். நான் போன கடையில ஒருத்தர் விசாரிச்ச, நீங்க எப்படி ஜமாத் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னார். எனக்கு 3 புள்ள 3 வீட்டுல விட்டு வந்து, ஆனா கடைசி புள்ள எந்த அளவுன்னு சொன்னா, அந்த புள்ள எங்களை விட்டு பிரியத்துக்கு விருப்பம் இல்லை. அந்த புள்ளைய மிச்சம் கஷ்டப்பட்டு கூட்டி போனாங்க. புள்ளைக்கு விளங்கிச்சு நாங்க இப்ப எங்கேயோ போறோம்னு சொல்லி. புள்ள எந்த அளவுன்னு சொன்னா, அலா என்ன செஞ்சான், அந்த புள்ளைய இன்னொருத்தர் கையில கொடுத்து சொன்னான், நீங்க கொண்டு போயிட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லி. கணவனும் அழுகுறாங்க, மனைவி அழுகுறாங்க. மேலான தாய்மார்களே சகோதரர்களே, ஒரு முக்கியமான ஒரு ஆலிம் சொன்னாரு, இந்த நீங்க அல்லாஹ்ட பாதையில போகிற நேரத்துல இப்படிப்பட்ட கஷ்டமான நிலைமைகள் வருது. அல்லாஹ்ட பாதையில போகிற நேரத்துல கணவனுக்கும் கஷ்டம், மனைவிக்கும் கஷ்டம், பிள்ளைகள் கஷ்டம், 3 பேரும் சேர்ந்து அழுகுறாங்க. இந்த 3 பேரோட கண்ணீர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத் நசீபாக்குவான். ஹிதாயத் நசீபாக்குவான். தாவத்துடைய உழைப்பு தாய்மார்கள் சகோதரர்களே, தியாகத்தோடு செய்யப்படக்கூடிய உழைப்பு, தியாகத்தோடு செய்யப்பட்ட உழைப்பு. ஒவ்வொருத்தருடைய கண்ணீர் துளி இருக்குதானே, இந்த கண்ணீர் துளி அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நல்லா ஹிதாயத்தில் நசீபாக்கும். எத்தனையோ பேர்களுக்கு, எத்தனையோ நாடுகள் உள்ள மக்களுக்கு ஹிதாயத் நசீபாக்கும். அதனால நீங்க மாஷா அல்லாஹ்னு சொல்லி தானே தேவையோடு வந்திக்கிறீங்க, எவ்வளவு பெரிய தியாகத்தோடு வந்திக்கிறீங்க. சில இடங்களை பார்த்தோன்னு சொன்னா தானே 2 பிள்ளைகள் குமரி பிள்ளைகள் தான் போவேணும், இன்னொருத்தரே ஒரு குமரி பிள்ளைன்னு சொன்னா அந்த பிள்ளை விட்டுவார் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. எங்க வச்சு போறே, மாரம் பேண வேணும், மாரத்துடைய விஷயம் எவ்வளவு கஷ்டம் இருக்குது. சில இடங்களை பார்த்துன்னு சொன்னா தாய்க்கு சோம் இல்லை, அவங்களை வச்சுட்டு வர இடம் இல்லை. சில இடங்களை பார்த்தா தந்தைக்கு சோம் இல்லை, அவருக்கு வச்சுட்டு வர இடம் இல்லை. தாய்மார், இப்படிப்பட்ட ஒரு சோதனையான காலத்துல நீங்க வெளியாக வந்திருக்கிறீங்களே, இந்த தியாகம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்குவான், போகக்கூடிய மஹல்லாக்களே மாற்றத்தை உண்டாக்குவான். இந்த உழைப்பு தியாகத்தோடு செயல்பாடுகிற உழைப்பு, லேசான உழைப்பு இல்லை தாய்மார்களே சகோதரர். அதனால நாம் என்ன செய்ய வேணும், தியாகத்தோட வந்திருக்கிறீங்க, ஆனா இந்த உழைப்பை நீங்க விளையாட்டா நினைச்சிடுவானு, விளையாட்டா நினைச்சிடுவானு. நாங்க எப்பயும் 3 நாள் போறது சும்மா போயிட்டு வாரது மாதிரி இல்லை தாய்மார்களே சகோதரர், போயிட்டு வாரது மாதிரி இல்லை. தியாகத்தோட போறீங்க, ஆனா மாற்றத்தோட வரவே, மாற்றத்தோட வரவே. எத்தனையோ 3 நாள் நாம போயிட்டு இருப்போம், எத்தனையோ 3 நாள் நாம கழிச்சிருப்போம். சும்மா போறது வாரது இல்லை. ஆண்கள் 2 மாசம் முடிஞ்சாச்சு மாஷா அல்லாஹ், பெண்கள் ஆசை இன்றைக்கு நான் 3 நாள் போறோம், 3 நாள் போறோம். எல்லாத்துக்கும் சொன்னா 3 நாள் அப்படி இல்லை. கண்ணியமான தாய்மார்களே சகோதரர்களே, 3 நாளின் மூலம் என்கிட்ட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரவே. நாங்க பாக்குறோம், தஸ்பீ செய்யறோம், தஸ்பீ நாங்க தஸ்பீ மணியை முடிக்கிறது இல்லை எங்கட வேலை, தஸ்பீ மணியை முடிக்கிறது இல்லை வேலை. தஸ்பீ மணி, ஒவ்வொரு தஸ்பீ மணி உருளக்கூடிய நேரத்துல எந்த வாழ்க்கையில இந்த தஸ்பீ மணி உருளுது, எந்த வாழ்க்கையில எவ்வளவு ஜிக்ருடைய தன்மை வந்திருக்குது. குர்ஆன் ஓதுறோம், குர்ஆன் ஓதி முடிக்கிறது இல்லை எங்கட வேலை. இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் பொறுமதியானது. இந்த எழுத்து எவ்வளவு எந்த வாழ்க்கையில வந்திருக்குது, வாழ்க்கையில வந்திருக்கு, என் வாழ்க்கையில எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்திக்குது. தொழுது முடிக்கிறது இல்லை எங்கட வேலை. மக்களுக்கு விளங்குது தஸ்பியை உருட்டுறாரு, மக்களுக்கு விளங்குது குர்ஆன் ஓதுறாரு, மக்களுக்கு விளங்குது தொழுது முடிக்கிறாரு. தாய்மார்களே தவறுதில்லை, தொழுவின் மூலம் ஒரு சிஃபத்து மனிதனுக்கு வர வேண்டும், ஜிக்ரின் மூலம் ஒரு சிஃபத்து வர வேண்டும், குர்ஆன் ஓதுறின் மூலம் ஒரு சிஃபத்து வர வேண்டும். இந்த சிஃபத் என்கிட்ட வருதா, வந்தா தான் அந்த குர்ஆனா இருக்கு, குர்ஆனா இருக்கு. தொழுவின் மூலம் என்ன சிஃபத்து வருதா, ஜிக்ரின் மூலம் என்ன சிஃபத்து வருதா, சும்மா தஸ்பீ உருட்டுறது இல்லை எங்கடவே. அதனால தாய்மார்களே சகோதரர்களே, எத்தனையோ 3 நாள் போயிட்டு இருப்போம், என்ற 3 நாள்ல போனது போச்சு. இந்த 3 நாள் எனக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும், அதுக்காக தான் நான் போறேன். அது முழு 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 சிஃபத்தும் வர வேண்டும். பெரியார்கள் சொல்லக்கூடிய முறை, எங்களோட உடல் பொருள் செலவழிக்கப்பட வேண்டும், உடல் பொருள் செலவழிக்கப்படுறதோட எங்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும், மாற்றம் வர வேண்டும். மாஷா அல்லான்னு சொல்லிதானே முதலாவது நான் என்ன செய்யறேன், இப்ப ஜமாத் போக தயாராக இருக்கிறோம். ஜமாத் போறதுக்கு முன்னால முதலாவது நான் பார்த்துக்கொள்ள வேண்டும், என்னுடைய கணவனுடைய 2-3 நாள் முடிஞ்சிட்டா. ஆரம்பம் புதுசா போகக்கூடியவங்களுக்கு அது நிபந்தனை இல்லை. ஆனா இங்க புதுசா போகக்கூடிய யாரும் இல்லை, புதுசா போகிறவங்களுக்கு நிபந்தனை இல்லை, இங்கே புதுசா போகக்கூடியவங்க யாரும் இல்லை. மேலான தாய்மார்களே சகோதரர்களே, பெண்களுடைய உசூல் ரொம்ப முக்கியமானது. இப்ப நாம என்ன செய்ய வேணும், பார்க்க வேணும், என்னுடைய கணவனுடைய 2-3 நாள் முடிஞ்சிட்டா.
ஏன்னா இந்த வேலை முறையோட செய்யற மூலம் வாழ்க்கையில மாற்றம் உண்டா. முறை தவறிட்டு சும்மா போயிட்டு வருவோம் மட்டும்தான் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகாது. என்ற கணவனுடைய 3 நாள் முடிஞ்சிட்டான். 2வது பார்த்துக்கொள்ள வேண்டும் எங்களோட மாறமுடைய விஷயம். அதே மாதிரி நாங்க வீட்டுல நாங்க விட்டு வரக்கூடிய கெமரு பிள்ளைகளை நாங்க அந்த முறையில் விட்டு வந்திருக்கிறோமா, அவனோட மாறம் பேணி விட்டு வந்திருக்கிறோமா? அப்படி இல்லை, நாங்க போகக்கூடியவங்க சின்ன பிள்ளைகள் இருந்தேன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட 2 வயசுக்கு கீழ்பட்ட பிள்ளைகள் இருந்தா நாங்க என்ன செய்ய தவிந்து கொள்றது. அவங்களுக்கு சொல்லுவாங்க, அதாவது அந்த பால்குடி மறக்கிறதுக்கு முன்னால அந்த பிள்ளைகளை தான் நிபந்தனைலாம் விட்டு போக கூடாது. அந்த முறையை நாங்க பேணி கொள்ளோம். ஆகவே தாய்மார்கள் இதெல்லாம் சும்மா சொல்றது இல்லை, எங்களோட உலமாக்கள் ரொம்ப பெரிய யோசனையோட சிந்தனையோட சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இதெல்லாம். மாஷா அல்லாஹ், இப்ப நாங்க ஜமாத் தயாராகிட்டோம். ஜமாத்துக்கு போக நிபந்தனை முதலாவது மஹரம் பேணி கொள்றது. 2வது விஷயம் என்னது, எங்களோட ஃபர்தா பூர்த்தியாக போடப்படவும், பூர்த்தியான ஃபர்தாவா இருக்க வேண்டும். பூர்த்தியான ஃபர்தா எப்படிப்பட்ட சும்மா லேசா நான் ஃபர்தாவை லேசா கருதக்கூடாது. கண்ணியமான தாய்மார்கள் சகோதரர்களே, ஃபர்தான்னு சொல்றது தனி ஒரு தனி லைன் உண்டு. மஹரம் சொல்றது அது இன்னொரு தனி லைன் உண்டு. மஹரத்துடைய விஷயத்தை பாருங்க கண்ணியமான தாய்மார்கள் சகோதரர்களே, இந்த அளவுக்கு இந்த ஃபர்தாவுடைய விஷயத்தை மஹரத்துடைய விஷயத்தை அதுல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட மௌத்துடைய கட்டத்துல விளங்கப்படுத்துறான். மௌத்துடைய கட்டத்துல அதுல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொலை செய்யப்படக்கூடிய டைம், அந்த கொலை செய்யப்படக்கூடிய டைம்ல குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாங்க. ஒரு யஹூதி வந்து என்ன செய்யறான், அவங்களோட ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே குத்தி கொலை செய்யறான். குத்தி கொலை செய்யக்கூடிய நேரத்துல ரூஹ் பிரிய போகுது. அவங்களோட மனைவி சும்மா சிந்திச்சு பாருங்க, ஒரு கணவனை இன்னத்தை வந்து குத்தி கொலை செய்யறேன்னு சொன்னாக்கா அந்த வீட்டில் உள்ள மனைவிக்கு எவ்வளவு ஒரு பதட்டம் உண்டாவிருக்கும். கணவன் என்னத்தை விரும்புவார், என் மனைவி வந்து என்னைய காப்பாற்ற மாட்டாவான்னு விரும்புவான். கண்ணியமான தாய்மார்கள் சகோதரர்களே, இந்த கட்டத்துல ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மனைவி அப்படியே பக்கத்துல வாராங்க, உயிர் போகுது. அந்த நேரத்துல ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்றாரு, அவங்களோட மனைவியை பார்த்து, அந்நிய ஆண் இருக்கிறாருமா, நீங்க வெளியே போயிட்டு இருக்க. ஃபர்தாவுடைய விஷயத்துல தாய்மார்கள் சகோதரர்களே, இந்த அளவுக்கு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய வாழ்க்கையில உயிர் போகக்கூடிய நேரத்துல கூட தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாங்க, அந்நிய ஆண் இருக்கிறார். கண்ணியமான தாய்மார்கள் சகோதரர்களே, ஃபர்தா பூர்த்தியான முறையில் இருக்கப்படணும். பெண்மணிகள ஃபர்தா எந்த அளவுக்கு சொன்னாக்கா எப்படி இருக்க வேண்டும், ஒரு மரத்துடைய வேர் மாதிரி இருக்கு. அன்றைக்கு அந்த காலத்துல உலமாக்கள் சொல்லுவாங்க, இதுக்கு மரத்துடைய வேர் மாதிரி இருக்கு. மரத்துடைய வேர் எவ்வளவு மறைஞ்சிருக்குமோ, அந்த மரத்துடைய வேர் அந்த மறைவான விஷயத்துல எவ்வளவு உறுதியா இருக்குமோ, அந்த மரம் அப்பதான் அழகா இருக்கும். மரத்துடைய கிளைகள், அதுல இலைகள், அதுல பூக்கள், வரக்கூடிய காய்கள் அப்பதான் அது அழகா இருக்கும். இதே மாதிரி தாய்மார்கள் சகோதரர்களே, எப்போ ஒரு பெண்மணி ஃபர்தாவுடைய விஷயத்துல மறைவா இருக்கக்கூடிய விஷயத்துல அழகான முறையில அவங்க உறுதியா இருப்பாங்களோ தாய்மார்களே சகோதரர்களே, அப்பதான் அந்த குடும்பம் அழகா இருக்கும். மரம் அழகா இருக்கிற மாதிரி அந்த ஃபர்தாவுடைய விஷயத்துல பேணுதலாகவும் உறுதியாகவும் இருப்பாங்கன்னு சொன்னாதான் அந்த மரம் அழகா இருக்கிற மாதிரி அந்த குடும்பம் அழகா இருக்கும். ஆக கண்ணியமான தாய்மார்கள் சகோதரர்களே, வேறு நினைக்குது எல்லாம் மரம் அழகா இருக்குது, நானும் கொஞ்சம் வெளியே வருவோம்னு சொன்னாக்கா அந்த வேருக்கும் ஆபத்து, மரத்துக்கும் ஆபத்து. அதனால தாய்மார்கள் சகோதரர்களே, நாங்க முதலாவது ஃபர்தாவுடைய விஷயத்தை பார்த்து கொள்ளவே. அதுல உஸ்மான் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, அவங்க அழகான வார்த்தையை பாவிக்கிறாங்க. தன்னுடைய மனைவியை பார்த்து பாவிக்கூடிய வார்த்தை என்ன, அந்நிய மனுஷன் இருக்கிறாரு, மறைவா இருந்தவங்கன்னு சொல்லி பாவிக்கிறாங்க. அதே மாதிரி நாங்க ஃபர்தா போட்டாலும் ஆண்களுடைய பொறுப்பு என்ன தெரியுமா, ஒரு பெண்மணி, எங்களோட வீட்டில் உள்ள பெண்மணி ஃபர்தா போட்டா அந்த ஃபர்தா எப்படி இருக்குன்னு பாக்குறது ஆண்களுடைய பொறுப்பு. கண்ணு விளங்குதா, நெத்தி விளங்குதா, இப்படி நாங்க பார்த்து கொள்ளுவேன். அவங்க உடுத்திருந்தேன்னு சொன்ன அந்த ஃபர்தா உடுத்திருந்தேன்னு சொன்னாக்கா அவங்களோட உடம்போட அந்த அமைப்பு விளங்குதா. தாய்மார், ஃபர்தான்னு சொல்ற வார்த்தை லேசான வார்த்தை இல்ல. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்ல இருந்து வெளியே போவாங்க, ஒரு குமரு பொருள போச்சா, ஒரு வயசாளி போச்சான்னு சொல்லி விளங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபர்தாவுடைய விஷயத்துல கண்ணியமான தாய்மார்கள் சகோதரர்களே, ஆண்கள் கவனமா இருக்க வேண்டும். பெண்களுடைய விஷயத்துல ஆண்களுக்கும் பொறுப்பு. சும்மா ஃபர்தா போடுங்கன்னு சொல்லி நாங்க விட்டு போறது இல்ல.
ஆண் கவனிக்க வேணும். என்னுடைய மனைவி பர்தா போட்டுன்னு சொன்னா இந்த பர்தால இவங்க ஏதாச்சும் அதாவது என்னாச்சும் விளங்குதா இது பார்த்து கொள்ள வேண்டும். இந்த பர்தா போடப்பட வேண்டும். எப்படி கண் இன்றைக்கு சும்மா சாதாரணமா போடுறாங்க, கண் விளங்குது. அப்படி இருக்கக்கூடாது. கண்ணியமான தாய்மார்கள் சகோதரர்கள், இந்த உழைப்பு லேசான உழைப்பு இல்லை. நபிமார்கள் செஞ்ச உழைப்பு பேணுதலா செய்யப்படணும். அதனால ஆண்களுடைய பொறுப்பு இருக்கின்றது. ஒரு பெண்மணி ஒரு ஆடை அணிஞ்சண்டா அந்த பர்தாட விஷயத்தை கவனிக்கிறது எங்கட பொறுப்பு. அடுத்து கை நீட்ட ஆடைகள் அணியப்பட வேணும். ஜமாத்துல போகக்கூடிய நேரத்துல அது எங்கட பொறுப்பு. கை நீட்ட ஆடைகள் அணிய வேணும், அது எங்கட பொறுப்பு. ஆண்கள் பார்க்க வேணும் கை நீட்ட ஆடைகள் அணிஞ்சிக்கிறாங்க, ஏன் எடுத்து கொடுக்கணும், அப்படித்தான் எடுத்து கொடுக்கணும். ஆக கண்ணியமான தாய்மார்கள் சகோதரர்களே, அந்த அடிப்படையில் மாஷாலான்னு சொல்லி நாங்கள் எங்கட எடுக்கக்கூடிய பேக் எங்கட பூர்த்தியான சாமான்கள் இருக்க வேணும். பேக்ல பூர்த்தியான சாமான்கள் இருக்க வேணும். என்னென்ன சாமானம் தேவையோ அது அனைத்து சாமான்கள் இருக்க வேணும். அங்க போனதுக்கு பின்னால பாருங்களேன் சவுக்காரம் இல்லை, பாருங்களேன் டூத்பேஸ்ட் இல்லை, பாருங்களேன் அரணக்கட்டு இல்லை, பாருங்களேன் பெட்ஷீட் இல்லை, இப்படி நாங்க சொல்லிட கூடாது. நீங்க அப்படி சொன்ன ஆண்களுக்கு வெளியுள்ள ஆண்கள் கேள்வி பண்ணுவாங்க, என்னப்பா டூத்பேஸ்ட் கேட்டு அனுப்புறாங்க, என்ன பல்லு தீட்டு இல்லையா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை கண்ணியமான தாய்மார்கள் சகோதரர்களே. அதனால நீங்க போகக்கூடிய நேரத்துல எல்லாம் பூர்த்தியா இருக்க வேணும். என்னென்ன தேவையோ அது பூர்த்தியா இருக்க வேணும். இந்த பேக் இருக்குதானே, இது ஒரு பேக் எங்களுக்கு படிப்பினம். ஆகவே கண்ணியமான தாய்மார்கள் அதுல வரலாறு வேற. அதனால நாம் என்ன செய்யணும், பூர்த்தியான பேக் இருக்க வேணும். அதுல எல்லா சாமான்களும் இருக்க வேணும். முடிஞ்சன்னு சொன்னாக்கா கூடுதலா ஒரு பெட்ஷீட்டை கொண்டு போறேன், அரணக்கட்டு நாங்க என்ன செய்யறோம் அது கொஞ்சம் கொண்டு போறேன். ஒரு கவுரண்டு இருந்தா அதே நாங்க எடுத்துக்கொள்றோம். என்ன செய்யறேன், சில இடங்கள்ல கொடிக்கட்ட இடம் இருக்காது, அமைப்பு இருக்காது வீடுகள்ல. ஆக தாய்மார்கள் சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையில அடுத்து 2-3 கொஞ்சம் கிளிப் எடுத்துக்கொள்றது, அதே நாங்க எடுத்துக்கொள்றது. பெட்ஷீட் ஒன்று ஏன் நாங்க எடுத்துக்கொள்றோம்னா கூட சில இடங்கள்ல இப்ப எல்லா வீடுகளுக்கும் ஜமாத் போட சொல்லிருக்கிறாங்க. சில இடங்கள்ல பார்த்தோன்னு சொன்னாக்கா போட்டிக்கூடிய அந்த கர்டன் சரியான முறையில் இருக்காது. அந்த படத்துல வெளிச்சம் அடிச்சுன்னா இந்த பக்கத்துல ஆண்களுக்கு விளங்கும். அந்த முறை இருக்காம நாம் என்ன செய்ய வேணும், ஒரு பெட்ஷீட்டை கொண்டு போனோம்டா அந்த இடத்துல போயிட்டு வீட்டார்களுக்கு நான் கரைச்சல் கொடுக்கறதில்ல. நாங்க பெண்கள் ஜமாத்துல போனவங்க, பெண்கள் ஜமாத்துல ஈடுபட்டிருக்கிறவங்க, நாம் என்ன செய்ய அழகான முறையில அந்த பெட்ஷீட்டை போட்டு இந்த பக்கத்துல அதாவது 2 பக்கத்துல விளங்காட அடிப்படையில அந்த திரைகளை மறைச்சு கொள்ளுது. ஆகவே கண்ணியமான தாய்மார்கள் சகோதரர்களே, அப்ப இந்த அடிப்படையில மாஷாலான்னு சொல்லி நாங்க எடுத்து போகக்கூடிய அந்த பேக்ல எல்லாம் பூர்த்தியான சாமானம் இடிக்க வேணும். தாம் செட் எடுத்து போக வேணும், தாலிம் செட்டும் எடுத்து போகணும். ஒவ்வொரு தாலி மசாலா எடுத்துக்கொண்டு போறேன். தாம் செட் பூர்த்தியா இருக்க வேணும். அது ஆண்கள் ஜமாத்தா பெண்கள் ஜமாத். இந்த அடிப்படையில் தாய்மார்கள் சகோதரர்களே தாம் செட் பூர்த்தியா இருக்க வேணும், எங்களோட பேக் பூர்த்தியா இருக்கப்படும். அடுத்து நாங்க என்ன செய்யணும், ஜமாத் போகிறதுக்கு முன்னால 4 நோக்கத்தை முன் வச்சு கொள்றது. இது ரொம்ப முக்கியமானது. 4 நோக்கம். எங்களுக்கு கிட்டத்தட்ட 30 முறைகள் இருக்கு. 30 முறைகள். இந்த 30 விஷயத்தை நாங்கள் கட்டாயம் பாடமாக்கி இருக்க வேணும். ஒவ்வொரு ஆண்களும் பாடமாக்கி இருக்க வேணும், ஒவ்வொரு பெண்களும் பாடமாக்கி. இந்த 30 விஷயத்தை சிலவங்க பெண்கள் ஜமாத்துல போனா அந்த 30 விஷயம் என்னன்னு தெரியும், ஆண்கள் ஜமாத்துல போயிட்டு வந்தால் 30 விஷயம் என்னன்னு தெரியும். மேலான தாய்மார்கள் சகோதரர்களே, 30 விஷயத்தை எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, எங்கடா மூத்த உலமாக்கள் எங்கட பெரியார்கள் இது சொல்லி தந்திக்கிறாங்க. இந்த 30 விஷயத்தை நீங்க பாடமாக்க வாழ்க்கை எடுத்துக்கோங்க. முதலாவது என்னது, 4 நோக்கம். அடுத்தது என்னது, 4 நோக்கத்தோட 8 கூட்டமல், 8 கூட்டமலோட 12 உசூல், 12 உசூலோட 6 சிபத்து. இதை பாருங்க, கிட்டத்தட்ட 30 விஷயம் ஆகிடும். 4 நோக்கம், 8 கூட்டமல், அதாவது 12 உசூல், 6 சிபத்து. ஆகிய கண்ணியமான தாய்மார்கள் சகோதரர்களே, இது என்னன்னு அழகான முறையில் நீங்க படிச்சுக்கோங்க. இந்த சபர்ல சாரி இதை பழைய பெண்கள் என்ன செய்யணும், புதிய பெண்களுக்கு படிச்சு கொடுக்கணும். படிச்சு கொடுக்கும் நேரத்துல அழகான முறையில கண்ணியமான முறையில உள்ளங்கள் நோவாம அழகாக படிச்சு கொடுத்துருங்க. இந்த சஃபர் முடிஞ்சு வரக்கூடிய நேரத்துல இந்த 30 விஷயமும் பாடமாக்கி தன்னுடைய வாழ்க்கையில் எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சியோடு செஞ்சு கொண்டு வாங்க. ஆகவே தாய்மார்கள் சகோதரர்களே, முதலாவது எங்கட உடல் பொருள் செலவழிக்கப்பட வேண்டும். அடுத்த 4 நோக்கங்கள் எங்கட வாழ்க்கையில பூர்த்தியான முறையில் தீன் வர வேண்டும். 100க்கு 100 அல்லாஹ்ட கட்டளை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எங்கட வாழ்க்கையில வர வேண்டும். அடுத்தது என்னது, நாங்க போகக்கூடிய அந்த வீடுகள்ல ஏரியாக்கள்ல 100க்கு 100 ஈமான் சாலியான அமல் உள்ள மக்கள் உருவாக வேண்டும்.
அடுத்து நாங்க என்ன செய்யணும், நாங்க போகக்கூடிய ஏரியாக்கள்ல ஒரு ஒரு மாற்றங்கள் உண்டாக வேண்டும். ஒரு மாற்றம். இப்ப பெண்கள் ஜமாத்துல அடிப்படையில் போறீங்க, பெண்கள் ஜமாத்துல போகணும்னு சொன்னாக்கா அங்குள்ள பெண்கள் சிலவங்க வீட்டுல தாலிம் வாசிக்காம இருப்பாங்க, வாராந்த தாலிமுக்கு போகாம இருப்பாங்க, அல்லாட போகாத பெண்கள் இருப்பாங்க. இந்த பெண்கள மத்தியில நாங்க எப்படி தீனுடைய கவலை உண்டாக்குறது, ஒரு மாற்றத்தை உண்டாக்குறது, இந்த சிந்தனையோட உழைப்பு செய்யப்படும். இதே மாதிரி கண்ணியமான தாய்மார்களே சகோதரர்களே, நாம் அடுத்த விஷயம் என்ன செய்யணும், நீங்க போறது மாதிரி நிக்கத் ஜமாத்தொண்டு வெளியாக்க வேணும். பல பேர் பல பிரச்சனை சொல்லுவாங்க, பாருங்க எங்களுக்கு புள்ள இருக்குது, அவர் விட்டு போயிடாது, இவர் விட்டு போயிடாது. நீங்க சொல்லுங்க, நாங்களும் அப்படிதான் வந்திருக்கிறோம், நாங்களும் அங்கதான் வந்திருக்கிறோம். பெண்கள் ஜமாத் போகக்கூடிய ஆண்கள் வழங்க வேண்டும் என்னது, ஆண்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. பெண்கள் லிஸ்ட் அனுப்பினு சொன்னா லிஸ்ட்டை பிடிச்சி ஓரமாக போட்டுருல. பெண்கள் லிஸ்ட் அனுப்பினாக்கா ஆண்கள் லிஸ்ட் தூக்கி ஓரத்துல போடுறல, அந்த பெண்கள் ஜமாத் போகக்கூடிய அந்த லிஸ்ட் எடுத்து ஆண்கள் ஓரமாக்கி அதுல பார்க்க வேண்டும், யாரு 10 நாள் போய்க்கிறாரு, யாரு சில்ல போய்க்கிறாரு, யாரு 3 நாள் போய்க்கிறாரு, ஒவ்வொருத்தரா பிரிச்சு எடுத்து நாங்க என்ன செய்யணும், ஆண்கள் என்ன செய்யணும், அந்த முறையை பார்த்து அந்த ஜமாத்தை யார் யார் ஜமாத்துல தகுந்தாங்கன்னு சொல்லி உடனடியாக என்ன செய்யணும், அவங்க கிட்ட கஸ்து போயிட்டு சந்திச்சு முகப்பத்தை பேசி ஜமாத்தோடு தயார்படுத்த வேணும். அந்த அடிப்படையில் கண்ணியமான தாய்மார்களே சகோதரர்களே, அப்ப 4 நோக்கத்தை நாங்க என்ன செய்யணும், முன்னுக்கணும். அடுத்து 12 உசூல்களை நாம பேணிப்பட வேண்டும். 12 உசூல்கள். 12 உசூல்ல முதலாவது என்னது, தாவத். தாவத் கண்ணியமான தாய்மார்களே சகோதரர்களே, எந்த நேரம் தாவத் கொடுக்கப்பட வேண்டும். இந்த தாவத் தாவத் தாவத்னு சொல்ற தாவத் என்னன்னு சரியா நாங்க என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொருத்தரும் படைச்ச அல்லாஹ் பத்தி பேசி பழக வேண்டும். படைச்ச அல்லாஹ் பத்தி. மற்ற பெண்கள் எதையும் பேசுவாங்க, நாங்க என்ன செய்ய வேண்டும், எங்கட வாழ்க்கையில் இருக்க வேணும். நாங்க யாரோட பேசினாலும் மக்கள் பிரச்சனையை சொன்னாக்கா நிதானமா கேட்கணும், நிதானமா கேட்கணும். நிதானமா கேட்டு நாங்களும் என்ன செய்யணும், ஓ எங்கட ஊர்ல இப்படி பிரச்சனை எல்லாம் இருக்குதான்னு சொல்லி நாங்க அவங்களோட சேர்ந்து அந்த பிரச்சனையை பேசுறது இல்லை. அவங்களோட சேர்ந்து பேசக்கூடிய வார்த்தை என்ன, நாங்க மாஷா அல்லாஹ் பாருங்க நீங்க எவ்வளவு விஷயம் சொன்னீங்க, இது எல்லாத்தையும் நாங்க பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை உலகத்துக்கு அனுப்பிக்கிறான் பெரிய ஒரு நோக்கத்துக்காக வேண்டி, பெரிய ஒரு நோக்கத்துக்காக வேண்டி. உலகத்துல வாழ்க்கைக்கு தானே இது கொஞ்சம் கால வாழ்க்கை, இந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டு. இந்த வாழ்க்கையில மனுஷன் நோயாளியா இருப்பாரு, சுகதேவியா இருப்பாரு, பிரச்சனை இருக்கும், சந்தோஷமா இருப்பாரு, பணக்காரர் இருப்பாரு, ஏழையா இருப்பாரு. இதெல்லாம் மனுஷனுக்கு உண்டான சிபத்து தான். ஆனா நாங்க ஒவ்வொருத்தரும் களிமா சொன்னவங்க, களிமா சொன்ன நாங்க என்ன விளங்கிக்கிறோம், இந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை இல்லை. இப்படி கண்ணியமான தாய்மார்களே சகோதரர்களே, அவங்க என்ன செய்யணும், முழுக்க முழுக்க ஆகலத்துல பக்கம் திருப்பி கொள்ள வேண்டும். எங்களுக்கு பாருங்க மௌத்து வந்தன்னு சொன்னா மௌத்தோட எங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு. அவர் நோயாளி இருந்து அதுக்கு பிறகு அவருக்கு நோய் இல்லை, சுகதேவி இறந்துன்னு சொன்னா அதுக்கு பிறகு அவருக்கு அதுக்கு பின்னால் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது. இப்படி அவருக்கு என்ன செய்யணும், அல்லாஹ் பக்கம் திருப்பிட்டுருவே. அப்படி இல்லை, நாங்களும் அவங்களோட சேர்ந்து நாங்க என்ன செய்யணும், துனியாட விஷயத்துக்கு பேசக்கூடாது. ஏன் அவங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் என்னது, அவங்க துனியாட யோசனையோட வந்தவங்க, நாங்க தீனுடைய யோசனையோட போனவங்க. நாங்க என்ன செய்யணும், தாவத் கொடுக்கணும். சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு 25 தடவை தாவத் கொடுங்க, 25 தடவை தாவத் கொடுங்கன்னு சொல்லுவோம். ஆகவே தாய்மார்களே சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாங்க என்ன செய்யணும், தாவத்துல நேரத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும். அடுத்த விஷயம் என்னது, தாலீம்ல நேரத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும். தாலீம்ல தாலீம் என்று சொல்றது என்னது, அது ஒரு முக்கியமான அமல், முக்கியமான அமல், தாய் அமல்னு சொல்லுவாங்க. தாலீம் அமலை நாங்க என்ன செய்யணும், ஜமாத்துல போனண்டா அழகாக செய்ய வேண்டும், அழகாக செய்ய வேண்டும். காலையில் நடக்கூடிய தாலீம்ல நாங்கள் பூர்த்தியா கலந்து கொள்ள வேண்டும், மாலையில் நடக்கூடிய தாலீம் பூர்த்தியா கலந்து கொள்ள வேண்டும். தாலீம்ல எங்களுக்கு தெரியும், எல்லா ஹதீஸிலும் தெரியும். நாங்க வளமையா வீட்டுல வாசிக்கிறவங்க தான், எங்களுக்கு எல்லா ஹதீஸும் தெரியும். தாலீமுடைய ஹதீஸ் வாசிக்கக்கூடிய நோக்கம் என்னன்னு சொன்னாக்கா, கற்றுக்கொள்றது, கற்றுக் கொடுக்கிறது, எத்தி வைக்கிறது, எடுத்து நடக்குது. எதை கற்றுக்கொள்றது, எது கற்றுக் கொடுக்கிறது, அல்லாவுடைய வாதானியது, அல்லாவுடைய வாக்குறுதிகளை எங்கட வாழ்க்கையில கொண்டு வரது கற்றுக்கொள்றது. மேலான தாய்மார்களே சகோதரர்களே, இப்ப நாங்க தனிப்பட்ட முறையில் யோசிக்க வேணும். நான் வீட்டிலே கொண்டு நேரத்தில் என்னுடைய அமல் இபாதத்துடைய அமைப்பு எப்படி, நான் வீட்டிலே கொண்டு நேரத்தில் என்ன ஜிக்ருடைய ஹாலாத் என்ன, நான் வீட்டிலே கொண்டு நேரத்தில் என்னுடைய தஹஜ்ஜுடைய ஹாலாத் என்ன. தாய்மார்களே சகோதரர், இது நினைச்சு நாங்க யோசிக்க வேணும். நான் அப்ப எவ்வளவு விஷயம் படிக்க இருக்கிறது ஆளுங்களை. தாலிமை வாசிச்சு முடிக்கிறது இல்லை வேலை. தாலிமுடைய ஒவ்வொரு, அதாவது சொல்லுவாங்க டில்லி மர்கஸ்ல சொல்லுவாங்க, ஒருத்தர் தாலிம் கிதாப் எடுத்துக்கொண்டு, மௌலானா நாங்க தாலிமை வாசி முடிச்சிட்டோம், எங்களுக்கு வேறொரு தாலிம் தாங்க. அவர் சிரிச்சிட்டு சொன்னாரா, மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், நீங்க தாலிமை வாசிச்சு முடிச்சிட்டீங்க, ஆனா தாலிமுள்ள எத்தனை விஷயம் அவங்களோட வாழ்க்கையில வந்திருக்கு, அவங்களோட வாழ்க்கையில வந்து.
அந்த அடிப்படையில் கண்ணியமான தாய்மார் சகோதரர்களே, தாலிம் என்று சொல்றது வாசிச்சு முடிக்கிறது இல்ல. தாலிம் என்று சொல்றது எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரும். வாசிச்சு 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 தாலிம் எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரும். இப்ப தாலிம் முறை என்னது? நாங்க என்ன செய்யணும்? குர்ஆனுடைய ஹல்கா இருக்குது. தாலிம் வாசிக்கு முதலாவது என்ன செய்யணும்? குர்ஆனுடைய ஹல்காவை நாங்க என்ன செய்யணும்? தர்பியத் பயான் முன்னால வச்சுக்கொள்ள வேணும். ஏண்டா பொதுவா பொதுமக்கள் வருவாங்க அந்த இடத்துக்கு, மற்ற நேரங்கள்ல அந்த நேரம் இல்லாம குர்ஆனுடைய ஹல்காவை நாங்க என்ன செய்யணும்? தர்பியத் பயானுக்கு முன்னால முடி வச்சுக்கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய சிறப்பு கொஞ்சம் வாசிச்சு அதை நாங்க அழகான முறையில் முடிச்சு வச்சுக்கொள்ள வேண்டும். நாங்க தெளிவா குர்ஆன் ஓத படிச்சு கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதுறது யாரும் சரி முன்ன பின்ன இருந்தேன்னு சொன்னாங்க, நாங்க என்ன செய்யணும்? அவங்களுக்கு அந்த நேரத்தில் நாங்க வற்புறுத்தி அவங்களை சொல்லி கொடுக்கறது இல்லை. ஏன்னா எல்லாரும் ஆபீஸா இல்ல, எல்லாரும் ஆலிமாக்கள் இல்ல, எல்லாரும் இந்த ஜமாத்ல வரக்கூடிய எல்லாரும் அதிகமான பேர் குர்ஆன் ஓத தெரியாதவங்க தான் வாருது. சில சின்ன ஜமாத்ல ஆண்கள் வருவாங்க 70 வயசு 75 வயசு, ஆனா ஆபாத்தாவும் தெரியும். அதனால தாய்மார்களே சகோதரர்களே, மரியாதைகள் நல்லா பேணப்பட்டு நான் கண்ணியமான முறையில் குர்ஆன் ஹல்கா வைக்கிறது கால நேரத்துல. அதுக்கு பின்னால் நாங்கள் என்ன செய்யணும்? மற்ற டைம்கள்ல நாங்க தாலிமை வாசிக்கிறது, தாலிம் வாசிச்சு 6 சிஃபத்தை ஒவ்வொருத்தரும் எழுப்பி செல்லுது. 6 சிஃபத்தை ஒவ்வொருத்தரும் எழுப்பி சொல்றது. 6 சிஃபத்தை நாங்க அழகான முறையில் சொல்லப்பட்டு மாஷான்னு சொல்லி 6 சிஃபத்துல நாங்க அழகான முறையில் பேசப்பட வேண்டும். 10 பேருக்கு மேல வந்தேன்னு சொன்னாக்கா நாங்க என்ன செய்யணும்? ஆண்களை நாங்க என்ன செய்யணும்? கூப்பிட்டு அனுப்புவேன். ஆண்களை கூப்பிட்டு அனுப்புவேன். கூப்பிட்டு அனுப்பி மாஷான்னு சொல்லி 6 சிஃபத்துடைய பயான் நடக்கும், தஸ்கீலும் நடக்கும். அப்ப கால நிகழ்ச்சி. அதே மாதிரி தாய்மார்கள் சகோதரர்களே, இப்ப தாலிமுடைய அமல் அந்த அடிப்படையில் நான் நடத்த வேணும். தாலிம் என்று சொல்றது தாலிம் வாசிச்சு மட்டும் முடிக்கிறது இல்ல, துவாக்கள் பாடமாக்குறது, இந்த விஷயத்துல கவனம் செலுத்துறது. இதே மாதிரி குர்ஆன் ஓதுறதுக்கு பாடக்கூடிய விஷயத்துல கவனம் செலுத்துறது. மூத்த பெண்கள் இருந்தேன்னு சொன்னாக்கா நாங்க என்ன செய்யணும்? அதாவது பழையவங்க ஜமாத்தில் தாவத்தில் உள்ள பழையவங்க இருந்தேன்னு சொன்னாக்கா பெண்கள் யாரும் அமீரா இருக்க மாட்டாங்க. பழையவங்க இருந்தேன்னு சொன்னாக்கா பழையவங்க என்ன செய்யணும்? ஒரு தாயை மாதிரி பிள்ளைகளை அழகாக கவனிச்சு கொள்ள வேணும். மற்றவங்களை புதியவங்களை அழகாக கவனிச்சு கொள்ள வேணும். ஒரு தாய்க்கு தெரியும் ஜமாத்துல ஆண்கள் அமீரா இருந்தா அமீர் சாப் விளங்க வேணும். எப்படி விளங்க வேணும்? என்னுடைய இந்த மௌமூர்கள் நான் எப்படி வழிநடத்த வேணும். அதில் ஒத்தரிப்பார் குர்ஆன் ஓத தெரியாதவர், ஒத்தரிப்பார் சரியான முறையில் தொழுவத்துக்கு தெரியாதவர், ஒத்தரிப்பார் திக்ர்ல முன்ன பின் வைக்கிறாரு, ஒத்தரிப்பார் சுன்னத்தான் அமேல முன்ன பின் வைக்கிறாரு. தாய்மார்கள் சகோதரர்களே, ஒரு தாய் எப்படி அந்த குடும்பத்தை வழி நடத்துனாங்களோ அந்த தாய்க்கு தெரியும் எந்த பிள்ளைக்கு சோறு கொடுக்க வேண்டும், எந்த பிள்ளைக்கு பான் கொடுக்க வேண்டும், எந்த பிள்ளைக்கு மருந்து கொடுக்க வேண்டும், எந்த பிள்ளைய மொண்டசூரி அனுப்ப வேணும் சொல்லி தாய்க்கு தெரிஞ்சது மாதிரி ஜமாத் அமீர் சாபம் என்ன செய்ய வேணும்? தாய மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை படிச்சு கொடுக்குற மாதிரி பெண்கள்ல யாரும் அமீரா இருக்கிறது இல்லை. பெண்கள் உள்ள மூத்த பெண்கள் என்ன செய்ய வேணும்? பழைய பெண்கள் என்ன செய்ய வேணும்? ஜமாத்தில் உள்ள புதியவங்களை அழகான முறையில் கண்காணிச்சு யார் யாருக்கு என்ன செய்ய வேணுமோ, என்ன துவாக்களை படிச்சு கொடுக்க வேணுமோ அதை படிச்சு கொடுக்குறது. குர்ஆன் விஷயம் கொஞ்சம் முன்ன பின் இருந்தா ஹிக்மத்தா போயிட்டு அழகாக படிச்சு கொடுக்குறது. அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க யாரு ஜோடா இருப்பாங்களோ அந்த ஜோடை போட்டு அவங்களுக்கு நான் குர்ஆன் விஷயத்த திருத்துற விஷயத்த நாங்க அவங்கள்ட்ட விஷயத்த கண்காணிக்கிறது. சிலவங்களுக்கு தொழில முன்ன பின் இருக்கும், அந்த விஷயத்தை நாங்க படிச்சு கொள்றது. ஆகிய தாய்மார்கள் சகோதரர்களே, இந்த அடிப்படையில் ஜமாத் ஜோடா அழகா ஒரு கண்காணித்து எல்லாரும் ஒத்துமையா வேலை செய்யப்படும், ஒத்துமையா வேலை செய்யப்படும். ஆகவே கண்ணியமான தாய்மார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் தாலிமுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அதுக்கு முன்னுரிமை கொடுக்கறது. அடுத்த விஷயம் என்னது? இபாதத்துடைய விஷயம். எங்களுடைய இபாதத்தெல்லாம் கட்டண்ட் ஆகிட்டா இருக்கணும். ஜமாத்ல போனா மட்டும் இல்லை, இது ஜமாத்ல போற பலவரத்துக்கு எங்களோட தாஜத்துல இருந்து கடைசி வரக்காட்டி அதாவது வித்திர் வரக்காட்டியும் உள்ள எல்லா அமல் இபாதத்துகளும் சரியா இருக்க வேண்டும். மேலான தாய்மார்கள் சகோதரர்களே, வீட்டு பெண்மணிகள் தாஜத்துக்கு எழும்பத்துக்கு முன்னால நாங்க தாஜத்துக்கு எழும்பியிருக்கிறோம். முக்கியமான அமல் தாஜத்துடைய அமல். தாஜத்துடைய அமல் எப்படிப்பட்ட அமல்? நாங்க பகல் எல்லாம் உழைப்பு செய்யறோம், மக்களை கண்டா பேசுறோம், கதைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். தாஜத்துல எழும்பி அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கிறியா, அல்லா நான் இந்த பெண்ணோட பேசினேன், இந்த பெண்ணுக்கு அல்லா நீ இந்த தாவத்தில் உழைப்பு நசீபாக்கியா, அல்லா நான் இந்த பெண்ணோட பேசினேன், அல்லா இந்த பெண் ஃபர்தா இல்லாம இருக்கிறாங்க, அல்லா யாழ்லா ஃபர்தா இல்லாட்டி எவ்வளவு பெரிய நஷ்டம் எங்களுக்கு விளங்குது, அந்த பெண்ணுக்கு விளங்க இல்லையா, அல்லா அவ பத்தி அல்லா கிட்ட சொல்லுங்க. சிலவங்க தொழுவே இல்லாம இருப்பாங்க. இப்படி கண்ணியமான தாய்மார்கள் சகோதரர்களே, முழுக்க அதுக்கு ஒரு ஹவர் 2 ஹவர் போகுது தாஜத்து. அதனால நாங்க என்ன செய்ய ஜமாத்ல வந்து அவர் சமத்தரமான நிலைமையில எழும்பி நாங்க என்ன செய்ய தாஜத்தை நாங்க உடுப்படக்கூடாது. தாஜத்துக்கு நாங்க எழும்பி குறைஞ்சபட்சம் ஜிகிர் சரி செய்யுது, இஸ்திஃபார் சரி செய்யுது.
ஆகவே தாய்மார் சகோதரர்களே, தாஜத்துல 3 அமல் இருக்குது. நாங்க அது முக்கியத்துவம் கொடுக்குறது. தாஜத் தொழுறது, அதுல துவா இருக்கிறது, இஸ்திஃபார் இருக்கு, அடுத்து குர்ஆன் ஓதுறது இருக்கு. தாஜத்துல குர்ஆனை கைக்கு எடுத்து நீங்க கொஞ்ச நேரம் ஓதுங்க, கொஞ்ச நேரம் ஓதுங்க. அப்படி இல்ல ஜிக்ர் சார் செய்யுங்க. நீங்க தாஜத் நேரத்துல முஸல்லால அந்த அமல் விடுபடக்கூடாது. தாஜத்துக்கு பின்னால மாஷா அல்லான்னு சொல்லி 5 நேரம் பரலான தொழுவையில் இருக்குது. அந்த தொழுவையில் நாங்கள் எல்லாம் ஒரே அடிக்கு தொழுவது இல்லை. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தோம்னு சொன்னா நாங்கள் என்ன சரி அழகான முறையில் வீட்டில் உள்ளவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் தொழுது கொள்வோம். வீட்டில் இடைஞ்சல் இல்லாமல் தொழுது கொள்வோம். இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யணும், பரலான தொழுவை தொழுது கொள்றது, குர்ஆன் ஓதுறத நாங்க முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் குர்ஆன் ஓதிக்கொள்வோம். காலமான தஸ்பியாத்துக்களை நாங்கள் பேணுதலா செய்ய வேண்டும், பேணுதலா செய்ய வேண்டும். அதில் பெரிய மாற்றம் வைக்க கண்ணியமான தாய்மான சோதனை. ஜமாத் போயிட்டும் தஸ்பியாத்துகள் இல்லாட்டி, ஜமாத் போயிட்டும் தாஜத் இல்லாட்டி, ஜமாத் போயிட்டும் குர்ஆன் ஓதாட்டி அதை விட நஷ்டம் உண்டும் இல்லை. நாங்கள் வீட்டிலையும் செய்ய மாட்டோம். அதனால நாங்கள் என்ன செய்யணும், அமளிபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணும். முக்கியமாக நாங்கள் என்ன செய்யணும், 5 நேர தொழுவை நாங்கள் அழகான முறையில் நாங்கள் தொழுறதோட எல்லா சுன்னத்தான அமல்களையும் நாங்கள் செஞ்சு கொள்வோம். ஆகவே கண்ணியமான தாய்மார்கள் சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அமளிபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அடுத்து என்ன செய்ய, ஹித்மத்துடைய விஷயம். போகக்கூடிய வீடுகளை நாங்கள் என்ன செய்யணும், 100க்கு 100 எங்களோட வேலையை நாங்கள் செஞ்சு கொள்ளுவேன், எங்களோட வேலையை நாங்கள் செஞ்சு கொள்ளுவேன். ஜமாத்தில் யாருக்கு சரி வயசாளிகள் இருந்ததுன்னா அவங்களோட ஹித்மத்தை நாங்கள் அழகாக செஞ்சு கொடுக்குறது, துவா கிடைக்கும். தாய்மார்கள் சகோதரில் வாயால் செய்யக்கூடிய துவா வீட உள்ளத்தால் செய்யக்கூடிய துவா இது லேசான துவாக்கள் இல்லை. அடுத்து போகக்கூடிய ஸ்தலங்களை துப்புரா வச்சுக்கொள்றது, அழகாக துப்புரா வச்சுக்கொள்றது. அவங்களுக்கு எவ்வளோ ஸ்தலம் தந்தாங்களோ அழகா அதை விட அழகா துப்புரா வைக்க ஸ்தலங்காரன் நினைக்க வேணும், மாஷா அல்லாஹ் இனிப்பு ஒரு ஜமாத்தன் வந்தா இப்படித்தான் வர வேண்டும், இப்படித்தான் வர வேண்டும், எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நினைக்கவே. அந்த அளவுக்கு ஸ்தலங்களை நாங்க பூர்த்தி அழகா வைக்கிறது. அது ஒருத்தருக்கு 2 பேருக்கு பொறுப்பு இல்லை, ஹித்மத் போட்டவங்களுக்கு பொறுப்பு மட்டும் இல்லை, முழு ஜமாத்துடைய பொறுப்பு, ஜமாத்துடைய பொறுப்பு. ஆகவே கண்ணியமான தாய்மார்கள் சகோதரர்களே, ஹித்மத் போடப்பட்டாலும் நாங்கள் ஜமாத்தில் 2 பேர் போடப்பட்டாலும் நாங்கள் என்ன செய்யணும், சுருக்கமா அழகா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஹித்மத்துடைய விஷயத்தில் ஈடுபட வேண்டும். ஆகவே தாய்மார்கள் சகோதரர், இந்த அடிப்படையில் ஹித்மத்துக்கு நான் டைம் கொடுக்குறது, முக்கியத்துவம் கொடுக்கிறது. அடுத்தது நாங்கள் சொல்லப்பட்டது என்னது, தஅவத், தாலீம், இபாதத், ஹித்மத். இந்த 4 விஷயத்தை நேரத்தை கூட்டிக் கொள்றது. இன்னும் 4 விஷயமேக்கு நேரத்தை குறைச்சு கொள்றது. யார்ட பொருளை மாச வைக்கிறது, யார்ட பொருளை அதாவது 4 விஷயத்தில் நான் என்ன செய்யணும், இன்னும் 4 விஷயமேக்கு நேரத்தை குறைச்சு கொள்றது. வெளி தேவை நாங்கள் குறைச்சு கொள்றது. வெளி தேவைன்னு சொன்னாங்க நாங்கள் என்ன செய்யணும், வீட்டுல எங்களுக்கு ஒரு அறத்தரப்பட்டிருக்கு, அதுல தான் நாங்கள் எல்லா விடயங்களும் நாங்கள் செஞ்சு கொள்றது, எல்லா விடயங்களும் செஞ்சு கொள்றது. போகக்கூடிய வீடு பெருசா இருக்குது, சின்னதா இருக்குது, அவனோட கார்டன் இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படாத விஷயம். தரப்படக்கூடிய இடங்கள்ல, தரப்படக்கூடிய அதாவது அறைகள்ல அதுல இருக்கிறது தேவைக்கு நாங்கள் என்ன செய்யணும் தானே. அந்த ஜமாத்தோடு நாங்கள் வெளியே, அதாவது வெளியே அதை நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடங்கள் இருக்குது, மற்ற இடங்கள் நாங்கள் பாவிக்கிறது குறைச்சு கொள்ளுறது. அடுத்து என்ன செய்யறது, சாப்பாடுடைய தேவையை குறைச்சு கொள்றது. தேவையான சாப்பாடு நாங்கள் லேசான முறையில் சமைச்சு எடுக்கிறது. அடுத்து தூக்கத்துடைய தேவையை குறைச்சு கொள்றது, ஆகுமான பேச்சையும் குறைச்சு கொள்றது. அதுல முக்கியமா சொல்லுவாங்க என்னது, இஷாக்கு பின்னால நாங்கள் அவுராதுகள் முடிஞ்சா ஓதி முடிச்சுட்டா மாஷாலான்னு சொல்லி தூங்கிடுது. யாரும் பேசி கொண்டிருக்கிறது, எது விஷயத்தை ஆகுமான பேச்சுனாலும் குறைச்சு கொள்றது. இப்ப நாங்க என்ன செய்ய, வெளி தேவையை குறைச்சு கொள்றேன், சாப்பாடுடைய தேவையை குறைச்சு கொள்றேன், தூக்கத்துடைய தேவையை குறைச்சு கொள்றேன், ஆகுமான பேச்சை நாங்க குறைச்சு கொள்றோம். இது நீங்க பாடமாய்க்கோங்க, வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க. அடுத்தது என்னது, இந்த 4 விஷயமேக்கு அறவே செய்யறது இல்லை. அதுல முக்கியமா என்னது, யார்ட பொருளை ஆசை வைக்கிறது இல்லை. அவங்களுக்கு தெரியும், நீங்க போகக்கூடிய சில ஜமாத்துல வந்துன்னு சொன்னாக்கா தானே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமைப்புல வருவாங்க, ஏழைகள் வருவாங்க, பணக்காரர்கள் வருவாங்க, அழகா உடுத்து வருவாங்க, இப்படி. அதனால நாம் என்ன செய்யணும், யார்ட பொருளை ஆசை வைக்கிறது இல்லை. ஆசை வைக்காம என்ன செய்ய வேண்டும், ஜமாத்துல போகக்கூடியவங்களும் ஆசை வைக்கிற மாதிரி நம்ம நடந்து கொள்றோம் இல்லை. அதான் சொல்லுவாங்க, நீ ஜமாத்துல போகக்கூடிய நேரம் சாதாரண உடுப்புகள் உடுத்துக்கோங்க, நகை இருந்தாலும் நீங்க நோமலான நகையை போட்டுக்கோங்க, தேவைக்கு மட்டும் போட்டுக்கோங்க, பெருசு ஆடம்பரமா போறது இல்லை. அதனால அவங்கள இப்படி கவனிக்க வேண்டும். நாங்க என்ன செய்ய வேண்டும், யார்ட பொருளை ஆசை வைக்கிறது, கை நீட்டு கேட்கறல, யார்கிட்ட கேட்க அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்குது, அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் கேட்குது. தாய்மார்களே சகோதரர்களே, அடுத்தது யார்ட பொருள் உத்தரவில்லாம எடுக்கிறதுல வீண் விரயம் செய்யறது. சில வீடுகள்ல தண்ணி பைப் கிட்ட போட்டிப்பாங்க, தண்ணீரை வீண் விரயம் செய்யறது தவிர்த்துக்கோங்கன்னு சொல்லி. ஆக கண்ணியமான தாய்மார்களே சகோதரர்களே, இந்த அடிப்படையில் 12 உசூல்கள் நாங்கள் பேணிக்கொள்றது, பேணிக்கொண்டு அழகான முறையில் நாங்கள் வக்தில் நாங்கள் அழகான முறையில் 3 நாளா இருந்தாலும் 3 நாள்ல ஒவ்வொரு செகண்டும் பொறுமதியாகும். ஒரு செகண்ட் எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு சுபானல்லா சொல்றீங்க, 49 கோடி சுபானல்லா சொல்லி நன்மை கிடைக்கும்.
அந்த அடிப்படையில் அப்படி நாங்கள் என்ன செய்யணும் 12 உசூலை பேணிக் கொள்றது. அடுத்த கண்ணியமான தாய்மார்கள் சகோதரர்களே, பிரயாணத்தில் நான் கண்ணியமான முறையில் நடந்து கொள்றது. பிரயாணம் தயாரான்னு சொன்னிக்கு சொல்லுவாங்க, நீங்க பிரயாணம் இப்ப தயாரான்னு சொல்லி நாங்க அழகான முறையில் தயாராகி பிரயாணத்துக்கு முன்னால ஆண்கள் போயிட்டு பார்க்க வேணும் வாகனத்துல எப்படி இருக்கிறது, வாகனத்துல எப்படி இருக்கிறது. அந்த இருக்கிற மாதிரி நாங்க என்ன செய்யணும், பெண்களுக்கு சைக்கிளியா சொல்லாத சொல்லி கொடுக்குறது, இன்னென்ன நாட்கள் இப்படி இப்படி உட்காருங்கன்னு சொல்லி அழகான முறையில் சொல்லிக் கொடுக்குறது. முடிஞ்சளவு நாங்கள் வாகனம் எடுக்கக்கூடிய நேரத்துல ஆண்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும், பெண்கள் அந்த பின்னுக்கு கண்ணாடி இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கொள்ள வேண்டும். என்ன சொன்ன போகக்கூடிய நேரத்துல ஆண்கள் அந்த பெண்கள் கொஞ்சம் சிரமமா இருக்கும், பார்த்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அவங்களுக்கு நாங்க ராகத்தா போவோம், பெண்கள் கஷ்டப்படுவாங்க. இப்ப பெண்களும் கஷ்டம் இல்லாம ஆண்கள் கவனிச்சு உட்காரக்கூடிய முறை உட்கார வேணும். பெண்கள் வரக்கூடிய நேரத்துல ஆண்கள் கொஞ்சம் ஓரமா இருக்குது. அந்த அடிப்படையில் நான் உட்கார்ந்து கொண்டு நான் பிரயாணம் போகக்கூடிய நேரத்துல துவாக்கள் பெண்கள் அழகா ஓதிக்கொள்றது, பெண்கள் துவாக்கள் ஓதிக்கொள்றது. துவாக்கள் பாடம் இல்லைன்னு சொன்னா நாங்க சத்தம் போட்டு சொல்லி கொடுக்கறது இல்ல. பெண்கள் ஆண்கள் என்ன செய்ய வேணும், ஒத்தர் அழகான முறையில் சத்தமா துவா ஓதுறது, பின்னுக்குள்ள பெண்கள் மௌனமா துவாக்கள் ஓதிக்கொள்றது. போகக்கூடிய நேரத்துல சிரிப்பு வர வார்த்தைகள் ஆண்கள் பேசக்கூடாது, அதை கேட்டு பெண்கள் சிரிக்கிற அளவுக்கு ஆகிடக்கூடாது. காப்புகள் போட்டிருந்தா சத்தம் இல்லாத முறையில் அமைப்பு நாங்க போறது, போயிட்டு பிரயாணம் அந்த இடத்துல முடிஞ்சுன்னு சொன்னா எந்த இடத்துல பிரயாணம் முடியுதோ அந்த இடத்துக்கு போயிட்டு இறங்கினதுக்கு பின்னால முதலாவது ஒரு வீடுகள்ல பெண்கள் ஜமாத் அடிக்கடி வேலை செஞ்சிருந்தேன்னு சொன்னா அந்த வீடுகளை போயிட்டு நாங்க மறுபடியும் போயிட்டு பார்த்துக்கொள்ள தேவை இல்லை. அடிக்கடி ஜமாத்தில் போயிட்டு இருக்கிறாங்க, பழைய ஸ்தலம் அப்படி இருந்தோம்னா ஆண்கள் போயிட்டு பார்க்க தேவையில்லை, பழைய ஸ்தலமா இருந்தேன்டா. அந்த அடிப்படையில் தாய்மார்கள் சகோதரர்களே, அப்ப நாங்க விளையங்கொள்ள புதிய ஸ்தலமா இருந்தோம்னா லேசா சொல்லிக்கொள்ள வேணும், ஜமாத் வேலை செஞ்ச வைக்கும், அப்படி இருந்தாலும் கொஞ்சம் லேசா பார்த்துக்கொள்றேன்னு சொல்லி அந்த அமைப்பு பார்த்துக்கொண்டு நாங்க என்ன செய்யணும், வீடை லேசா பார்த்துக்கொள்றோம். ஏன்னா எல்லா வீடுகளும் ஜமாத் போடப்பட வேணுமே, பார்த்துக்கொண்டு நாங்க என்ன செய்யணும். பெண்கள் அதுக்கு முன்னால இறங்குறது இல்லை, அதுக்கு பின்னால ஜமாத்துல பொறுப்புதாரி சொல்லுவாரு பெண்கள் இறங்குங்கன்னு சொல்லி, பெண்கள் இறங்கி என்ன செய்யணும், வீட்டுக்குள்ள போக்குள்ள நேரத்துல முடிஞ்சுன்னு சொன்னா உங்களோட பாதணிகளை நாங்க என்ன செய்யணும், ஒரு போக்குள்ள நேரத்துல ஷாப்பிங் பேக் எடுத்து போவேன், ஷாப்பிங் பேக் எடுத்து போயிடும், எடுத்து போயிட்டு அந்த பாதணிகள் என்ன செய்யணும் அதுல போட்டு நாங்க என்ன உள்ளுக்கு வைக்க வேணும். ஏன்னா சில நேரத்துக்கு பெண்கள் அதிகமான பெண்கள் அந்த வீட்டுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேரத்துல சப்பாத் மாறிப்பட்டு போயிட்டு, செருப்பு மாறிப்பட்டு போயிட்டு, அநியாயமா போயிட்டு. ஆனா நாங்க என்ன செய்யணும், அழகான முறையில் எங்களோட சப்பாத்துகளை ஒரு பேக்ல போட்டு உள்ளுக்கு எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு ஷாப்பிங் பேக் எடுத்து போவேன். வீட்டுக்குள்ள போகக்கூடிய நேரத்துல சலாம் சொல்லி கொண்டு போவேணும், சலாம் சொல்லி கொண்டு போயிட்டு அந்த உள்ள வீட்டுல உள்ள பெண்களோட அழகான முறையில் முசாபா செஞ்சு சந்தோஷமா பேசுறது. மாஷாஅல்லாஹ் சொல்ல போனதுக்கு பின்னால அல்லாஹ்ட கிருபையை கொண்டு நாங்க என்ன செய்ய வேணும், அந்த இடத்துக்கு போனதுக்கு உடனே எல்லாரும் போயிட்டு இபாதத் செய்யறது, இபாதத்துல ஈடுபடுறது இல்லை. ஏன்னா போகக்கூடிய ஸ்தலங்கள் எப்படி உள்ள ஸ்தலங்களோ தெரியா, அந்த பெண்மணி ஜமாத்துல போனவங்களோ இல்லையோ தெரியா, போனோன்னு நாங்க என்ன செய்யணும் உடனடியாக போயிட்டு இபாதத்துல ஈடுபடுறது இல்லை. ஒளி செஞ்சாச்சு நான் என்ன செய்யணும், ஒருத்தர் 2 பேர் தொழுதுன்னு சொன்னா வீட்டில் உள்ள பெண்மணியோட நான் என்ன செய்யணும் 4-5 பேர் சேர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன், அழகான அன்பான முறையில் பேசி கொண்டிருக்கணும். அந்த பெண்ணுடைய உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வர வேணும், இப்படிப்பட்ட ஜமாத்துல எங்களுடைய வீடுகளுக்கு வர வேணும், சந்தோஷமா பேசி கொண்டிருக்கிறது. கண்ணியமான தாய்மார்கள் சகோதரர்களே, அதுக்கு பின்னால 2 பேர் தொழுதுக்கு வந்ததுக்கு பின்னால மற்ற 2 பேர் போறது, மற்றவங்க என்ன செய்ய அந்த பெண்மணியோட பேசி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வீட்டு பெண்மணியோட நடந்து கொள்றது, வீட்டுக்கு போனோட நாங்க என்ன செய்யணும், அந்த பெண்ணுக்கு எல்லா வேலையும் கொடுக்கறது இல்லை. பெண்ணுக்கு வேலை கொடுக்காம நாங்க தான் அந்த வீட்டு வேலைகளை செய்ய வேண்டும். வீட்டில் உள்ள எல்லா பாத்திரங்களும் நாங்க பாவிக்கிறது இல்லை. எங்களுக்கு சொல்ல ஒரு அறை தரப்பட்டிருக்கும், அந்த அறையில தான் நாங்க இருக்க வேண்டும், அந்த அறையில தான் இருக்க வேண்டும். மற்ற இடங்களை போயிட்டு நாங்க பாவிக்கிறது இல்லை, அந்த அறைகள் இருக்க வேண்டும். அந்த வீட்டில் உள்ள பொருட்களை நாங்க என்ன செய்யணும், மிச்சம் கண்ணியமா மரியாதையா பாவிக்கிறோம். அந்த பொருட்களை சில வீடுகளை சில பொருட்கள் இருக்கும் வருஷ கணக்கு பாவிச்சுப்பாங்க, நாங்க திடீர்னு சில அதை பாவிச்சு உடஞ்சி கிடஞ்சு போனா அவங்க உள்ள நொந்து போயிட்டு. அந்த அடிப்படையில் கண்ணியமான தாய்மார்கள் சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாங்கள் சொல்ல வீட்டில் உள்ள பொருட்களை அழகான முறையில் பாவிக்கிறது, துப்புரா பாவிக்கிறது, சுத்தமா பாவிச்சு கொள்றது. வீட்டு பெண்மணி நீங்க வரக்கூடிய நேரத்துல ஒரு புதிய பெண்மணியா இருந்தேன்னு சொன்னாக்கா, நாங்க ஒரு ஜமாத் போன ஒரு ஸ்தலத்துக்கு, அந்த ஸ்தலத்துக்கு போனேன்டா, அந்த ஸ்தலத்துல உள்ள பெண்மணி ஜமாத்துக்கே விருப்பமே இல்லை. இப்ப என்ன செஞ்சா, ஜமாத் போனேன்டா, அந்த பெண்மணி என்ன சொன்னாங்களா, ஏன் இஷ்டத்துக்கு இல்ல ஜமாத் எடுத்து, என் கணவன் எங்களோட உம்மா அப்படே கரைச்சலுக்கு தான் என்ன ஜமாத் எடுத்துன்னு சொன்னான். மேலான தாய்மார்கள் சகோதரர்களே, கடைசியில் எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த ஜமாத் அங்க வேலை செஞ்சு வரக்கூடிய நேரத்துல அந்த பெண்மணி அழுதுட்டு சொன்னாங்களாம், நான் உங்களோட சரியான உள்ளம் நோரமாய நடந்து கொண்டுட்டேன்னு சொல்லி அழுதுட்டு தான் அந்த பெண்மணி ஜமாத் வெளியே அனுப்பினான். அதுக்கு பின்னால் நாங்க அந்த ஜமாத் போகக்கூடிய ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் அந்த பெண்மணி வந்தா.
ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் வந்தா தாய்மார்கள் சகோதரர் அந்த அளவுக்கு கண்ணியமா நாங்க அவங்களோட பழகி அவங்கள ஒரு வேலைக்காரன் ஆக்கிட்டு வர வேண்டும். ஜமாத் போடுற நோக்கமே அதுதான். ஒவ்வொரு வீடுகளும் ஜமாத் போடுற நோக்கமே அதுதான். அந்த அடிப்படையில் மாஸ்டர் சொன்ன வீடுகள்ல கண்ணியமான முறை நடந்து கொள்றது, வீட்டு ஸ்தலத்தை நாங்க துப்புரா வச்சு கொள்றது. அடுத்த நிகழ்ச்சிகள் நடக்கூடிய நேரத்துல பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? பூர்த்தியா தன்னுடைய தலையை மறைச்சிருக்க வேண்டும். அழகான உடுப்பு உடுத்திருக்க வேண்டும், பூர்த்தியா தலையை மறைச்சிருக்க வேண்டும். சொல்லுவாங்க அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா மனைவி தான் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா மௌத்தாவின் உடனே தன்னுடைய பிள்ளைகள் வெளியே வந்து சொன்னாங்களா, அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றோம், நான் இன்றைக்கு தான் எங்கட உம்மோட தலைமுடிய பார்த்திக்கிறோம்னு சொல்லி தன்னுடைய புள்ள சொல்லுது. அப்ப நாங்க பிள்ளைகள் நிலைமையில அவங்களோட அமைப்புல அப்படி அவங்க வாழ்ந்திருந்தேன்னு சொன்னா, நாங்க ஜமாத்ல போன அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல, நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய நேரத்துல கண்ணியமான முறையில் நாங்க நடந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய பெண்களோட அழகா நாங்க ஈடுபட, அதாவது பேச வேண்டும். இஸ்திக்பால் போடப்படக்கூடியவங்க இஸ்திக்பால் செய்யணும், எப்படி அழகான முறையில் செய்ய வேண்டும். வரக்கூடிய நல்ல அழகான முறையில் வரவேற்று இஸ்திக்பால் செய்யப்பட வேண்டும். நிகழ்ச்சிகள் போடப்படக்கூடிய நேரத்துல அழகான முறையில் அதுக்கு தகுந்த மாதிரி நிகழ்ச்சிகள் போடுறது. ஒருத்தர் 2 பேர் நிகழ்ச்சிகள் முன்ன பின் இருந்தேன்னா நாங்க அவங்களோட சேர்ந்து அழகான முறையில் நாங்க அந்த நிகழ்ச்சியை செய்யணும். ஆகவே தாய்மார்கள் சகோதரர்களே, அடுத்து தஸ்கீல் பண்ணக்கூடிய விஷயத்துல அதில் நாங்க என்ன செய்யணும்? 4 மாசம் ஆண்களுடைய விஷயத்துல பொருள் ஜமாத் தஸ்கீல் பண்ண வேண்டும். அதே மாதிரி 40 நாள் தஸ்கீல் பண்ணப்பட வேண்டும். 3 நாள் தஸ்கீல் பண்ண வேண்டும். பெண்கள் விஷயத்தில் நாங்க என்ன செய்யணும்? பெண்கள் ஜமாத் 2 பேர் 2 மாசம் போகக்கூடியவங்க, இதே போல 4 அதாவது 2 மாசம் போகக்கூடியவங்க, சில்லா போகக்கூடியவங்க, அது மாதிரி 10 நாள் 15 நாள் போகக்கூடியவங்க, 3 நாள் போகக்கூடியவங்க அடிப்படையில் தஸ்கீல் பண்றது. அடுத்து போகக்கூடிய எல்லா மாலாக்கள்லையும் வீட்டு தாலிமை கவனிக்கிறது. வீட்டு தாலிமை கவனிச்சு வரக்கூடிய உள்ளத்துல வீட்டு தாலிமுடைய பொறுமதி நாங்க உண்டாக்குறோம். வீட்டு தாலிமுடைய பொறுமதியை உண்டாக்குறது. வீட்டு தாலிமுடைய பொறுமதி உண்டாக்கி வீட்டு தாலிம் நடக்கிற மூலம் எவ்வளவு பெரிய ஃபாய்தான்னு சொல்லி விளங்கப்படுது. அதே மாதிரி தாய்மார் சகோதரர்களே, வாராந்த தாலிமுக்கு போகக்கூடிய விஷயத்தை உற்சாகப்படுத்துது. வாராந்த தாலிம் போகக்கூடிய விஷயம் அந்த அடிப்படையில் தாய்மார் சகோதரர்களே, அழகான முறை நாங்க வேலை செஞ்சு ஜமாத்தோல் நீங்க போயிட்டு ஒரு ஸ்தலத்துல வேலை செஞ்சா அந்த மஹல்லால இருந்து நெக்கத் ஜமாத்தோன்னு வெளியாக்க வேண்டும். அதுதான் உங்களோட வேலை. நெக்கத் ஜமாத் வெளியாக்க வேண்டும். அடுத்து அந்த மஹல்லாக்கள்ல வீட்டு தாலிம் உருவாக வேண்டும், வாராந்த தாலிம் உருவாக வேண்டும். ஆண்களும் அல்லட பாதையில போக வேண்டும், பெண்களும் அல்லட பாதையில போகணும். இந்த நியத்தோட நீங்க வேலை செய்யணும். ஒரு ஊருக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த நியத்தை வச்சு போங்க. நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஊர்ல வேலை செஞ்சு வரக்கூடிய நேரத்துல எங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்குவோம். இதே மாதிரி இந்த மஸ்ஜிதுல இருந்து இந்த ஊர்ல இருந்து ஒரு நிக்கத் ஜமாத்தை நாங்க வெளியாக்கோம்னு சொல்லி நியத்தோடு நீங்க வேலை செய்யுங்க. அல்லாஹ் தஆலா அந்த நியத்தை ஒரு நாள் வீணாக்க மாட்டோம். அந்த அடிப்படையில் தாய்மார்கள் சகோதரர்களே, வரக்கூடிய நேரங்கள்ல மாஷா அல்லாஹ்னு சொல்லி, அதாவது ஆண்கள் இரவு நேரத்துல பெண்களை வெட்டி சந்திக்கிறது இல்லை. இரவு நேரத்துல பெண்கள் ஆண்கள் சந்திக்கிறது இல்லை. அடுத்த விஷயம், நிகழ்ச்சி நடக்கூடிய நேரத்துல ஆண்கள் போயிட்டு பெண்களை சந்திக்கிறது இல்லை. அந்த 2 விஷயத்தை கவனிக்க வேண்டும். முடிஞ்சன்னு சொன்னா பெண்கள் என்ன செய்யணும்? பெண்கள் சைக்கிளை செஞ்சு இவர் தான் வந்திக்கிறேன்னு சொன்னா முடிஞ்சா திரைக்கு பின்னால இருந்து பேசுறது நல்ல ஆண்கள். அந்த அடிப்படையில் தாய்மார் சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நான் என்ன செய்யணும்? எல்லா விஷயத்தையும் கவனிச்சு கொள்ள வேணும். கவனிச்சு நான் என்ன செய்யணும்? அழகான முறையில் நாங்க 3 நாள வரக்கூடிய நேரத்துல ஒரு மாற்றத்தோடு வரத்துக்கு ஒரு முயற்சி செஞ்சு வர வேணும். வரக்கூடிய நேரத்தில் நான் ஹிதமத்துக்கு போட்டேன்னு சொன்னாக்கா ஹிதமத்துல எல்லாம் சேர்ந்து அந்த வீட்டை துப்புராக்கிட்டு வாங்க. தர்பியத் பயானுக்கு டைமுக்கு நீங்க கலந்துக்கோங்க. இந்த அடிப்படையில்